நம்ம வீட்டு சமையலில் தர்பூசணி கடையில் தாங்க. தர்பூசணி வாங்கினா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தர்பூசணி பழம் வாங்கிக்கலாங்க. உள்ளே இருக்கிற பழத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த உள்ளே இருக்கிற தோலை மட்டும் இது போல் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இது போல் வெள்ளையாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக துவரம் பருப்பு, ஒரு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், 3 தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற தர்பூசணி அதில் சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு வேறு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வேக விட்டுடலாங்க. நல்லா வேகட்டுன்னு இது போல் இது ஒரு பருப்பு சட்டிக்கு மாற்றிக்கலாம். நல்லா வேகணும். ஒரு பருப்பு சட்டிக்கு மாற்றி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இது போல் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காய்ட்டு தேவையான எண்ணெய், கடுகு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுக்கிற பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் லேசாக கொதிக்கிட்டுன்னு இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சூப்பரான தர்பூசணி கடையில் ரெடி ஆகிடும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.